ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது அசோகர் எதுக்காக சாலை ஓரங்களில் மரத்தை நட்டாரு, அந்த மரங்களை எப்படி தண்ணி ஊற்றி பாதுகாத்தாரு, ஏன் இந்த மரத்தை தேர்வு செய்யணும், விலங்குகளுக்கு மருத்துவமனை ஏன் அமைச்சாரு அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோட நிலப்பரப்பு ஆண்டவர் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க தேசிய கொடியில் உள்ள அசோக சக்ரா 4 முக சிங்கம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு. சாலைகள்ல 2 பக்கமும் மரங்கள் நடணும் அப்படின்ற திட்டத்தை 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வகுத்து அதுபடி அமைச்சவர் தான் அசோகர். அசோகர் பல இடங்களை ஆக்கிரமிச்சிருந்தா கூட இப்ப இருக்கக்கூடிய ஒரிசா அப்படின்றது அந்த காலத்துல கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுல போரிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு கலிங்க நாட்டுக்குள்ள அசோகர் போகும்போது 1 லட்சம் பேர் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாங்க. 10 லட்சம் பேர் இறந்து கிடந்ததை பார்த்துட்டோம். பல பேர் கணவனை இழந்த நிலையில இருந்தாங்க. நிறைய பேர் போரால அடிபட்டு கைகால்களை இழந்து ஊனமா ஆனாங்க. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் இதுக்கப்புறம் போரே வேணாம் அப்படின்னு தன்னை முழுமையா புத்த மதத்துக்கு மாறினவர். அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் செஞ்சது மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய பல திட்டங்களை வகுத்து அரசரா ஆனவர். அசோகரோட திட்டத்தின்படி ஒரு நாடு செழிக்கணும் அப்படின்னா வணிகம் பெருகணும். அப்படி வணிகம் அதிகரிச்சது அப்படின்னா அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வரும். இதற்கு தேவையா இருக்கக்கூடியது சாலைகள் அப்படின்றது. அதனால கிராமங்களை இணைக்கக்கூடிய நிறைய சாலைகளை உருவாக்குனாரு. இதற்கு தடைகளா இருக்கக்கூடிய நிறைய மரங்களை வெட்டப்பட்டது. இதனால இயற்கையும் பாதுகாக்கணும், அதே சமயத்துல அந்த சாலைகள்ல பயணிக்கக்கூடியவங்களுக்கு இளைப்பாறவும் இந்த மரங்கள் அப்படின்றது உபயோகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாலை ஓரங்கள்ல மரங்களை நடணும் அப்படின்னு உத்தரவிட்டாரு. அசோகர் எந்த மரத்தை நட சொல்லி உத்தரவிட்டார் அப்படின்னா அசோகர் புத்த மதத்தை பின்பற்றுவாரு. புத்தர் சாலமரம் அப்படின்ற ஒரு மரத்து கீழே தான் பிறந்தாரு. அந்த மரத்தை தான் சாலை ஓரங்கள்ல நட சொன்னாரு. இந்த மரம் இப்போதைக்கு யாமரம், ஆச்சா மரம், ஆத்தி மரம், அஞ்சான் மரம் அப்படின்ற நிறைய பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த சால மரத்தோட இலைகள் கால்நடைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச தீவனமா இருக்கு. கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் வயிறு, பல்லு, செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட மரம் தான் இந்த சால மரம் அப்படின்றது. நம்ம பார்க்கக்கூடிய தேக்கு அப்படின்றது இப்ப நமக்கு ரொம்பவே வலிமையான மரம் அப்படின்னு தெரியும். ஆனா அதை விட பல மடங்கு வலிமையானது தான் இந்த சால மரம் அப்படின்றது. இதனாலதான் ரயில் தண்டவாளங்கள்ல இப்ப கல்லை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இந்த சால மரத்தை வெட்டி தான் அந்த கட்டைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அசோகர் காலத்துல சால மரத்தை பயன்படுத்தி தான் நாற்காலி கட்டில்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையானதா இந்த சால மரம் அப்படின்றது. சால மரத்துல உருவாக்கக்கூடிய கனிகள் பறவைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருந்தது. இந்த மரத்துல இருந்து விதைகள்ல இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சால மரத்தோட காய்ந்த இலைகளை விவசாயிகள் உரமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல நன்மைகள் கொண்ட மரம் தான் சால மரம் அப்படின்றது. அதனாலதான் சாலை ஓரங்கள்ல இதை நடணும் அப்படின்னு அசோகர் உத்தரவிட்டாரு. இந்த மரம் பூக்கிற காலத்துல பழங்குடியினர் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க மரம் தான் சால மரம் அப்படின்றது. அவர் நட்ட சாலமரம் இயற்கைக்கும் பறவைகள், விலங்குகள், மனிதன், நிலம்னு எல்லாத்துக்கும் பயன்படுற வகையில ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதை சால ஓரங்கள்ல நட்டாரு அசோகர். இந்த காலத்துல நம்ம ஒரு மரம் நட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்றது ரொம்பவே கடினமான விஷயம். ஆனா அவரு 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு மரத்தை நட்டாங்க அப்படின்னா அது பக்கத்திலேயே ஒரு மண்பானையில புதைச்சிருவாங்க. அதுல சின்ன ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த பானையை துணியால மூடி இருப்பாங்க. அந்த பானையில தண்ணி ஊத்திட்டாங்க அப்படின்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் அந்த தாவரத்துக்கு தேவையான தண்ணியை அந்த பானை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால அந்த தாவரம் சாகாம ரொம்ப நாளைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய மரங்களை வளர்றதுக்கு அசோகர் இந்த மாதிரி ஒரு முறையை கடைபிடிச்சாரு அப்படின்றது சமீபத்த ஆய்வுல வெளிவந்த ஒரு தகவல். உயிரினங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அசோகருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் அசோகர் விலங்குக்காக முதல்ல மருத்துவமனையை உருவாக்குனாரு. அரிய வகை விலங்குகள், காளை மாடு, சில வகை மீன்கள், சில பறவைகள் இப்படின்னு எதையுமே வேட்டையாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே வச்சிருந்தாரு. 4 கால் விலங்கான ஆடு, மாடுகள் மாதிரியான விலங்குகள் சினையில இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுல குட்டி இருக்கும் போது எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே வச்சிருந்தாரு. பன்றி, ஆடு, செம்மறி ஆடு இந்த மாதிரியான விலங்குகள் குட்டி பிறந்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் அதை உணவா பயன்படுத்தணும் அப்படின்ற சட்டம் வேற வச்சிருந்தாரு.
பொழுதுபோக்குக்காக அந்த காலத்துல அரச குடும்பத்தினர்கள் வந்து வேட்டையாடுவாங்க. அதை வந்து தடை செஞ்சவர் அசோகர். இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்தினவர் தான் அசோகர். இந்த உண்மைகள்லாம் மறைச்சு வெறும் அசோகர் மரத்தை மட்டும் நட்டாரு அப்படின்னு இன்னைய வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.